கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருந்தி திருந்தும் காலம். யோவேல் 2 அதிகாரம் 12 இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, தவக்காலம் என்பது உடையை கிழிக்க அல்ல, மாறாக உள்ளத்தை கிழிக்க, உடலை வருத்த அல்ல, உள்ளத்தை திருத்த. இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை இறைவன் தன் இரக்கங்களை வெளிப்படுத்தி இருகரம் விரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் காலம். பாவத்தை வெறுத்து பாவியை அரவணைக்கும் அருளின் காலம். நாம் நம் வழிமுறைகளை, வாழ்வு முறைகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை மதிப்பீடு செய்து நம் தவறுகளுக்காக வருந்தி அதிலிருந்து திருந்தி இயேசுவை நோக்கி நடைபோட நம்மை அழைக்கும் அருளின் காலம். நாம் வாழ்வில் ஒரே சமநிலையில் இருந்தால் தவறி விழமாட்டோம். நம் வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு, எனவேதான் நாம் தவறுகிறோம். தவறுவதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறு என்னவென்று அறியாமல் இருப்பதும், அறிந்தாலும் அதை ஏற்காமல் இருப்பதும் நம்மை இறைவனிடமிருந்து தள்ளி வைத்துவிடும். நாம் இந்த தவக்காலத்தில் யூதாஸ்களாக வாழ்கிறோமா அல்லது பேதுருவாக வாழ்கிறோமா என்று நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதாஸ் தான் செய்த தவறு குறித்து வருந்தினான், ஆனால் இயேசுவிடம் திரும்பி வரவில்லை. பேதுருவோ வருந்தினார், திருந்தினார், இயேசுவிடம் வந்தார், மனம் திரும்பினார், புதுவாழ்வு பெற்றார். கடவுள் நாம் பாவத்திலே விழுந்து கிடப்பதை விரும்பவில்லை, நாம் மனம் மாறவே விரும்புகிறார். எனவே நாம் மனம் மாறுவோம். இந்த தவக்காலத்திலே இயேசுவை நோக்கி திரும்புவோம். அன்பு இறைவா, நாங்கள் இந்த தவக்காலத்திலே எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி உம்மை சேர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.